தினம் உனக்கு பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐயா அழைப்பு கொடுத்து அத்தனை பேர் வந்திருக்காங்களா? ஆசனத்தை கொடுத்து அப்படியே உட்கார காப்பி டீ குளிர் பானம் எதா என்ன கேட்கறதோ அப்படியே கொடுத்துக்கினே அப்படி எல்லாமே ஆனந்தமா சந்தோஷமா கலந்து கொள்ளணும் விழாவில. யாரும் குறை கூடாது. நாட்டு ஆளக்கூடிய ஆனந்தபாலன் மனைவி ஆனந்திக்கு பிறந்தநாள் இந்த நாள் தானே? ஆமாங்க. ஊடுகொல்த்தியா இங்கதானே பிறந்தநாள்? நாடெங்க ஊரெங்க போற்றக்கூடிய மன்னர் மன்னா தங்களுடைய மனைவி ஆனந்திக்கு பிறந்தநாள் விழா வெகு தொடர்ந்து வந்திருக்கிறேன். இருக்கக்கூடிய மகாராணி அம்மாக்கு தானே பிறந்தநாள். மகாராணி அம்மா வெற்றிக்கொள்ளும் மாலை நான் காலையில் கரெக்டால் செய்யக்கூடாது. அன்பு ஏண்டா 5 ரூபாய்க்கு வாரி எங்கடா வைக்கிறோம்? நெத்தில வைக்கிறோமா? அது என்ன செருப்பு செருப்பு எங்க விடுறோம்? வாசல்ல விடுறோம். செருப்புக்கு சமணம் வந்த பையன் ஒழுங்கா நாட்டிட்டு போக சொல்றேன். டேய் அப்பலாம் ஊட்டி சொல்லலாம். கண்ணே ஆனந்தி அவசரப்பட்டு பேசாதே. நாம் அழைப்பு கொடுத்தோம், அழைப்பு மதித்து அவைக்கு வந்திருக்கிறார். அப்படி எடுத்தெடுத்து பேசுறீங்க. எந்த வகை நியாயம்? அப்படி நியாயம் என்னங்க? என்ன இந்த மாபெரும் சபையிலே நான் யார்? இந்நாட்டு மகாராணி. ஒரு மகாராணி பார்க்காம பெண்ணுக்கு ஒரு ஆணர் மாலை எடுத்து தரதுன்னு ஒழுங்கு வந்து போட. டே 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 போட. ஆனந்தி இப்படி எடுத்து பேசக்கூடாது. ஆடவனாக இப்பேற்பட்ட சபையை எடுத்து பேசுகிறாய். மன்னிப்பு கேட்க முடியாது. முகத்தை மன்னிப்பு கேட்க முடியாதா? ஐயா என் மனைவி தங்களை எடுத்து பேசிவிட்டார். அவள் போட்டு தங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். அவளை மன்னித்து விடுங்கள் ஐயா. நீங்கள் யார்? இந்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர். அப்படி இருக்கும் போது என்னிடத்தில் நாடாள பிறந்த ஒரு மன்னர் மன்னிப்பு கேட்பதா? அதை நான் பேசியாவே எங்களுக்கு சூடு சொன்னியே கிடையாது. இந்த நாட்டுக்கு நான் வரைக்கும் வரல. இது தங்கச்சி சித்திரை அடுத்து வந்திருக்கிறேன். நீங்க சம்மதம் சொன்ன சித்திரா கொண்டு வர சொல்லுங்க. அது நான் ஒரு முறை மாமான்ற ஒரு முறை அண்ணான்ற என்ன யாரு சொன்ன மாமா? அண்ணன் தானே உன்னதான சொன்ன மாமா. அம்மால சூப்பரா சொல்லிக்கிறாரு. அதான் அதாண்டி 10 வயசு பையனை கூட மாமன் கூப்பிட்டு சொன்ன தப்பே இல்லை. ஏங்க திடீர்னு வந்து மாமானு கூப்பிட்டு சொன்ன எப்படி கூப்பிடுச்சு? நானு இந்த நாட்டுக்கு வந்த உடனே இருக்கக்கூடிய மகாராணிக்கு பிறந்த கேள்விப்பட்டு மாலையை கொண்டு போனேன். மாலையை கொண்டு போய் கரத்துல வாங்கி வச்சுக்கணும். அதை விடுத்து என்ன தெரியுமா கேட்டாவோ? கிட்டக்கால் செருப்புக்கு சமன் சொல்லி விட்டா. செருப்புடைய சிறப்பு என்னன்னு இப்ப தெரியாது அவளுக்கு. போக போக காட்டுகிறேன். நீ என்ன தெரியுமா பண்ற? என்ன செய்ய வேண்டும்? ஆபதம் பெண்ணால் சாபதம் பெண்ணால் சகலம் என்னலத்த பெண்ணெடுத்த எதனா சாதிக்கலாம் என்று ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். கொண்டு வந்த பரிசு கொடு. பிறகு என்ன நடக்கணும்? வணக்கம் அண்ணா. வாழ்க வாழ்க. வணக்கம் மகாராணி. இந்த 7 பரிசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா யார் இது? என் தங்கச்சி. தங்கச்சி என்னுடைய அண்ணன். ரொம்ப பணிவோட இருக்க தங்கச்சி ஐயா. அப்படியா? அவங்க இருக்கிற நம்ம நாட்டுக்கறி வந்திருக்காங்க.
விட்டுக்காத. ஏன் விட்டுருங்க? ஏன் வேஸ்டா போட்டாத? முறுக்கு மிச்சிரி பக்கடா. எல்லாம் அது வாரி விட்டு அப்புறம் கையில விட்டு வர போடா. லேட் ஆகும் அது. சரி சரி அப்படி வச்சிருந்தாக்கா அவங்க வாங்கி போட்டு. நான் அதை கேட்டேன்டா. வராங்க. டேய், வந்த பெண்கள் ஓடுற பொண்ணாங்க. உன்னை கட்டாங்க உன்னை மறைச்சாங்கடா. கையை கால அச்சிட்டார்களே வாயா சித்தி இனிமே ஒரு பாடல் பாடுக மன வருத்தண்டா. உன் மனசு வருஷம் ஆமாண்டா ஆக உதன் பாரு. ஆமாண்டா ஏய். கொண்டா